friends, இந்த வீடியோல நம்ம scan from string function பத்தி பார்க்கலாம். போன வீடியோல நம்ம பார்த்த format into string function ஓட VA லயே நான் கண்டினியூ பண்றேன். இந்த block diagram screenல ஒரு scan from string function எடுத்து place பண்ணிக்கிறேன். And இந்த scan from string function ஓட number of input terminals just downwards expand பண்ணி increase பண்ணிக்கிறேன். Format into string function ஓட resulting string terminal scan from string function ஓட input string terminal connect பண்ணிக்கிறேன். And இதோட format string terminal format into string function ஓட format string terminal நம்ம connect பண்ண same control நான் connect பண்ணிக்கிறேன். Next இந்த scan from string function ஓட input terminals நம்ம ஒவ்வொரு input connect பண்ணணும். So first நான் file input output போய் file constant இருந்து ஒரு empty path constant எடுத்து place பண்ணி அதை வந்து இந்த scan from string function ஓட default value 1 terminal connect பண்ணிக்கிறேன். அடுத்து நியூமரிக்ல இருந்து ஒரு நியூமரிக் கான்ஸ்டன்ட் எடுத்து பிளேஸ் பண்ணி அதை வந்து இந்த டிஃபால்ட் வேல்யூ 2 டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பூலியன்ல இருந்து ஒரு பூலியன் ட்ரூ கான்ஸ்டன்ட் எடுத்து பிளேஸ் பண்ணி அதையும் இந்த ஸ்கேன் ஃப்ரம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனோட டிஃபால்ட் வேல்யூ 3 டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் எடுத்து பிளேஸ் பண்ணி அதை வந்து டிஃபால்ட் வேல்யூ 4 டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலா இந்த ஸ்கேன் ஃப்ரம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனோட டிஃபால்ட் வேல்யூ 5 டெர்மினலுக்கு நம்ம கனெக்ட் பண்ண டைமிங்ல இருந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் கான்ஸ்டன்ட் எடுத்து பிளேஸ் பண்ணி அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபார்மேட் இன்டு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனோட ஒவ்வொரு இன்புட் டெர்மினல்ஸ்க்கும் நம்ம வந்து டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் உள்ள ஒவ்வொரு கான்ஸ்டன்டா கனெக்ட் பண்ண அதோட அவுட்புட் டெர்மினல்ஸும் அதே டேட்டா டைப்ஸா கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் டெர்மினல்ஸ்ல நம்ம இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணுவோம்னா அந்த இண்டிகேட்டர்ஸும் அதே டேட்டா டைப்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் டெர்மினல்ல நான் இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணேன்னா பாத் இண்டிகேட்டர் வந்து கனெக்ட் ஆகும். சின்ஸ் நம்ம இன்புட்ல பாத் கான்ஸ்டன்ட் கனெக்ட் பண்ணிருக்கனால. அண்ட் அவுட்புட் 2 டெர்மினலுக்கு நம்ம இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணுவோம்னா நியூமரிக் இண்டிகேட்டர் வந்து கனெக்ட் ஆகும். சின்ஸ் இன்புட்ல நம்ம நியூமரிக் கான்ஸ்டன்ட் கனெக்ட் பண்ணிருக்கனால. அண்ட் அவுட்புட் 3 டெர்மினலுக்கு இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணேன்னா பூலியன் இண்டிகேட்டர் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஸ்கேன் ஃப்ரம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனோட 4th அவுட்புட் டெர்மினல்ல நான் இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணேன்னா ஒரு ஸ்ட்ரிங் இண்டிகேட்டர் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் அவுட்புட் 5 டெர்மினல்ல நான் இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணேன்னா டைம் அண்ட் டேட் டிஸ்ப்ளே பண்ற இண்டிகேட்டர் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் பேனல்லயும் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் டிராக் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லா கண்ட்ரோல்ஸ்க்கும் பேரலல்லா நான் இந்த இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கிறேன். So that நம்ம வந்து எல்லா அவுட்புட்ஸையும் இன்புட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிளேஸ் பண்ணியாச்சு. இந்த பாத் இண்டிகேட்டர் அண்ட் ஸ்ட்ரிங் இண்டிகேட்டரோட சைஸை வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் அவுட்புட்டையும் வியூ பண்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் block diagram screenல இந்த scan from string function ஓட remaining string terminalக்கு ஒரு indicator கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த indicator வந்து front panel place ஆயிடுச்சு. and இந்த remaining string indicator ஓட size expand பண்ணிக்கிறேன். and next இந்த program நம்ம run பண்ணி பார்க்கலாம். run click பண்றேன். program execute ஆகுது. So first நம்ம கொடுக்கிற inputs எல்லாம் format into string function வந்து format string controlல என்ன format கொடுத்திருக்கோமோ அந்த formatல string கன்வெர்ட் பண்ணும். இந்த string வந்து நம்ம scan from string functionக்கு input கொடுத்திருக்கோம். So இந்த scan from string function வந்து இந்த string scan பண்ணி எல்லா இண்டிகேட்டர்ஸ்லயும் எந்த ஆர்டர்ல scan பண்ணுச்சோ அதே ஆர்டர்ல டிஃபரெண்ட் டேட்டா டைப்பா டிஸ்ப்ளே பண்ணும். So நமக்கு அவுட்புட் வந்து நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அதுவே வந்து கிடைச்சிருக்கு. So இந்த வீடியோல நம்ம scan from string function பத்தி பார்த்துட்டோம். அடுத்த வீடியோல next topic பார்க்கலாம். Thanks for watching. Please subscribe and support. Thank you.